இன்றைய முக்கிய செய்திகள். அயோத்தியில் கோலாகலமாக நடைபெற்ற ராமர் பிராண பிரதிஷ்டை விழா. புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக மோடி பேச்சு. வதந்திகளை பரப்பும் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களாக செயல்படும் பாஜக தலைவர்கள். ஆளுநர் வன்மத்தை பதிவிட்டிருப்பதாக ஸ்டாலின் கடும் கண்டனம். அசாமில் கோயிலுக்கு செல்ல அனுமதி மறுத்ததால் ராகுல் ஆவேசம். யார் செல்ல வேண்டும் என்பதை பிரதமர் தான் முடிவு செய்ய வேண்டுமா என கேள்வி. 6,18,00,000 தாண்டியது தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை. விடுபட்டவர்கள் வலைதளம் செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். அயோத்தியில் பிரதமர் திரு மோடி முன்னிலையில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோயில் பல்வேறு விதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சி அளித்தது. காலை 11:30 மணியளவில் பட்டாடை அணிந்து கோயிலுக்கு வந்த பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது ஹெலிகாப்டர் மூலம் கோயிலின் மேல் மலர்கள் தூவப்பட்டன. தொடர்ந்து பிரதமருடன் RSS தலைவர் திரு மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கருவறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க 51 அங்குல உயரமுள்ள ராம்லல்லா எனப்படும் பால ராமர் சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் கோயில் அர்ச்சகர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பிரதமர் திரு மோடி உள்ளிட்டோர் பூஜை செய்தனர். வண்ண வண்ண மலர்களாலும் கண்களை பறிக்கும் விலை உயர்ந்த நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட குழந்தை ராமருக்கு தலைவர்கள் மலர்கள், பழங்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்தனர். இதனையடுத்து பிரதமர் திரு மோடி ராமருக்கு ஆரத்தி காண்பித்தார். ஆலயத்தில் நீண்ட நேரம் பிரார்த்தனையில் ஈடுபட்ட பிரதமர் அர்ச்சகர்களிடம் ஆசி பெற்றார். அப்போது அவர்களுக்கு புத்தாடையும் மோதிரமும் அவர் பரிசளித்தார். பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மத்தியில் உரையாற்றிய திரு மோடி, அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் இந்தியாவின் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா முழுவதும் இன்றுதான் தீபாவளி கொண்டாடப்படுவதாகவும் அவர் கூறினார். கோயில் கட்டுவதற்கு ஏற்பட்ட தாமதத்துக்காக ராமரிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்த பிரதமர், ராமர் கோயில் கட்டுவதற்காக பாடுபட்ட கர சேவகர்களுக்கு கடன்பட்டுள்ளதாகவும், சட்டப்படி ராமர் கோயில் கட்டப்பட்டதற்காக நீதித்துறைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். விழாவில் தொழிலதிபர்கள் திரு முகேஷ் அம்பானி, திரு சுனில் பாரதி மிட்டல், நடிகர்கள் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், விவேக் ஓபராய், தனுஷ், ஹேமமாலினி, மாதுரி தீக்ஷித், கங்கனா ரணாவத், விளையாட்டு வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், மிதாலி ராஜ், சாய்னா நேவால் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தரிசனத்திற்கு பக்தர்கள் இன்று அனுமதிக்கப்படாத நிலையில் நாளை முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாஜக தலைவர்களும் தமிழக ஆளுநரும் வதந்திகளை பரப்பும் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களாக செயல்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அயோத்தி ராமர் கோவில் விழாவை ஒட்டி சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் ஆளுநர் திரு ரவி இன்று வழிபாடு செய்தார். பின்னர் அவர் எக்ஸ் வலைதள பதிவில் கோதண்டராமர் கோவில் பூசாரிகள் மற்றும் ஊழியர்களின் முகங்களில் கண்ணுக்கு புலப்படாத பயம் மற்றும் அச்ச உணர்வு இருந்ததாக தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் விழாவை நாடு முழுவதும் கொண்டாடும் போது கோதண்டராமர் கோயிலில் அடக்குமுறை போன்ற சூழலை தாம் கண்டதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதை கோயில் அர்ச்சகர் திரு மோகன் மறுத்துள்ளார். அவங்க புரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணாங்க. இந்த வந்தாக்க இப்படி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அதை முறைப்படி ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு இன்றைக்கி இந்த விசேஷம் நடக்கிறதுனால நேற்று இரவு முதல் நாங்கள் தூங்கலை. யாரும் இங்கே ஒரு 4-5 பேருக்கு கூட கைங்கரி பண்ணுறவா யாருமே தூங்கலை. சுவாமி அலங்காரம், புஷ்ப அலங்காரம் பண்ணி அதெல்லாம் பண்ணிவிட்டு காத்தால நைவேத்தியத்தை ரெடி பண்ணி சுவாமி பூஜை நடத்துறது அதெல்லாம் நடந்ததுனால நாங்கள் கூட இருக்க 4-5 உப அர்ச்சகர் யாருமே நாங்கள் கண்ணு இறங்கலை. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு டைட்னஸ், இப்போ என் மூஞ்சில் பார்த்தால அந்த டைட்னஸ் உங்களுக்கு நேச்சுரலாகவே தெரியும். ஸோ அந்த ரெஸ்ட் இல்லாதனால அந்த டைட்னஸ் வேணால் வாட்டை எங்கள் மூஞ்சில் தெரிஞ்சிருக்கலாம். யாருமே இல்லை. எங்கள் தேவஸ்தானம்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. அவர் நல்ல உரிய மரியாதை கொடுத்து சுவாமி தரிசனம் செய்து வச்சோம் கவர்னருக்கு. ஆளுநரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அரசியல் சட்டத்தையே மதிக்காமல் பாஜகவின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் அந்த கட்சியால் உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களும் தொடர்ந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கோதண்டராமர் கோயில் வளாகத்தில் கடுமையான அடக்குமுறை உணர்வு வெளிப்பட்டதாக ஆளுநர் அவரது மனதின் வன்மத்தை பதிவிட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். அர்ச்சகர்களே எவ்வித பயத்துக்கோ அடக்குமுறைக்கோ இடமில்லை என்று தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் அலறுவதற்கு அரசியலன்றி வேறென்ன காரணமாக இருக்கும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் பஜனை நிகழ்ச்சிகளின் போது காணொலி காட்சி ஒளிபரப்ப அறநிலையத்துறை தடை விதித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டிருந்ததையும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். காணொலி காட்சிகளை திரையிட மாட்டோம் என்று குறிப்பிட்டுதான் நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரப்பட்டது என்பதை மறைத்து நிதியமைச்சர் பரப்பிய பொய் பொழுது விடிவதற்குள் அம்பலமானதாகவும் அவர் கூறியுள்ளார். அசாமில் கோயிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கோயிலுக்குள் யார் செல்ல வேண்டும் என்பதை பிரதமர் திரு மோடி தான் முடிவு செய்வாரா என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய ஒற்றுமை மற்றும் நீதி கேட்கும் பயணத்தை கடந்த 14ஆம் தேதி முதல் நடத்தி வரும் அவர் அசாமின் நாகோல் மாவட்டத்தில் நேற்று சென்று கொண்டிருந்த போது காவி கொடிகளை ஏந்தியபடி வந்த இளைஞர்கள் வாகனத்தை வழிமறித்தனர். கையில் கம்புகளுடன் பேருந்துக்கு முன் நின்று திரு ராகுல் காந்தியை பார்த்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் மோடி என்று அவர்கள் முழக்கமிட்டனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயராம் ரமேஷ் சென்ற காரை வழிமறித்து தாக்குதல் நடத்திய ஒரு கும்பல் காரில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர்களை கிழித்தனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அங்குள்ள துறவி ஸ்ரீமந்தா சங்கர்தேவ் சாத்ரா கோயிலுக்கு இன்று காலை சென்ற திரு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் கட்சி தொண்டர்களுடன் கோயில் வாயிலில் அமர்ந்து பஜனை பாடல்களை பாடி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். अभी 3 बजे के बाद अलाउ नहीं, आप बताइए मंदिर में अलाउ नहीं है। यू आर अलाउड सर, मत करो, आगे रखने दो। 3 बजे के बाद व्हाट क्राइम हैव आई कमिटेड नॉट टू मंदिर? ऐसा कोई नहीं, मैंने क्या गलती की कि मैं मंदिर नहीं लगाऊंगा? इससे बात कीजिए नहीं। கோயிலில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டதாலேயே வந்ததாக தெரிவித்த திரு ராகுல் காந்தி தற்போது அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். கோயிலுக்குள் யார் செல்ல வேண்டும் என்பதை திரு மோடிதான் முடிவு செய்வாரா என்று வினவிய அவர் இன்றைய தினம் கோயிலுக்கு சென்று வழிபட ஒரே ஒருவருக்குத்தான் அனுமதி உண்டு போல தோன்றுகிறது என்று தெரிவித்தார். இந்நிலையில் ராமர் கோயில் திறப்பு தினத்தன்று அமைதியை சீர்குலைக்க சில சக்திகள் முயலக்கூடும் என உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் தெருமுனை கூட்டங்கள், பேரணிகள் நடத்த வேண்டாம் என்று திரு ராகுல் காந்திக்கு மோரிகான் மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் மத நல்லிணக்க பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,18,00,000 உள்ளது. மக்களவையின் பதவிக்காலம் வரும் ஜூன் 16ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் பொது தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு திருத்தங்கள் செய்வது தொடர்பான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் 6,18,00,000 வாக்காளர்களில் பெண்களின் எண்ணிக்கையே அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம ஸ்டேட்ல 6,18,96,348 ஆண்கள் 303,96,330 பெண் வாக்காளர்கள் 314,85,724 18லேருந்து 19 வயசு புதுசாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க 5,26,205. சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 3ஆம் பாலினத்தவர் எண்ணிக்கை 8,294 உள்ளது என திரு சத்யபிரதா சாஹூ கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி 6,60,419 வாக்காளர்களுடன் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக உள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக உள்ளது. இந்த தொகுதியின் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,72,140. தகுதியுள்ள நபர்கள் விடுபட்டிருந்தால் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தில் படிவம் 6ஐ சமர்ப்பித்து பெயர் சேர்க்கலாம் அல்லது www.voters.eci.gov.in என்ற வலைதளம் அல்லது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் செயலி மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதேபோல மாவட்ட தலைநகரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்பு இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர்.
தமிழக இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் 71 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களின் எண்ணிக்கை 3480 அதிகரித்துள்ளது. 4,32,000 பேர் மாற்றுத்திறனாளிகள் என குறிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தாடிக்கொம்பு அருகே விறுவிறுப்பாக நடைபெற்றது. உலகம்பட்டியில் புனித பெரிய அந்தோணியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த வீர விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மதுரை, திருச்சி, முசிறி, அலங்காநல்லூர், பாலமேடு, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 762 காளைகள் கலந்து கொண்டன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் துணிச்சலுடன் அடக்க முற்பட்டனர். 16 சுற்றுகளாக நடந்த போட்டியில் 500 வீரர்கள் கலந்து கொண்டனர். காளைகளை அடக்கியவர்களுக்கு தங்க காசு, வெள்ளி காசு, சைக்கிள், பீரோ, கட்டில், நாற்காலி, பாத்திரங்கள் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன. மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் விளையாட்டு காட்டிய காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு நடந்தபோது காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், காவலர் ஒருவர் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த காமாட்சிபுரத்தை சேர்ந்த காளையின் உரிமையாளர் செபஸ்தியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காயமடைந்தவர்களில் 10 பேர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். குஜராத் மாநிலத்தவர் குறித்த தமது கருத்தை பீகார் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் திரும்பப் பெற்ற நிலையில் வழக்கை தொடர்ந்து நடத்துவது ஏன் என்று மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தம் மீதான அவதூறு வழக்கை அகமதாபாத்திலிருந்து டெல்லிக்கு மாற்றக்கோரி திரு தேஜஸ்வி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர் உரிய பதில் அளிக்காவிட்டால் அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 4 குழுக்களை அமைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் திரு சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தலா 10 உறுப்பினர்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்ற முறையில் பூலித்தேவன் நினைவு தபால் தலை வெளியிடுவது குறித்து மத்திய அரசு அதிகாரிகள்தான் பரிசீலிக்க வேண்டும் என கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் அது தொடர்பான வழக்கை முடித்து வைத்தது. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் எதிரே உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வல்லப விநாயகர் கோவில் குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் அறக்கட்டளை மோசடி வழக்கில் 25 நாட்கள் தலைமறைவாக இருந்த பதிவாளர் திரு தங்கவேல், இணை பேராசிரியர் திரு சதீஷ் ஆகியோர் இன்று பணிக்கு திரும்பியுள்ளனர். மோசடி வழக்கில் சிக்கிய துணைவேந்தர் திரு ஜெகநாதன் போலீஸ் விசாரணைக்கு தடை கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு 4 வாரம் தடை விதித்தது. இதையடுத்து அவர்கள் இருவரும் பணிக்கு திரும்பினர். பட்டுக்கோட்டை அருகே செண்டங்காடு கிராமத்தில் உள்ள ராமர் கோயில் குடமுழுக்கு நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பெண்களின் செண்டை மேளம் அதிர வைத்தது. காரைக்குடி முத்துப்பட்டினத்தை சேர்ந்த தமிழ் பெண் பாரம்பரிய மணவிழா சடங்குகளுடன் அமெரிக்க மணமகனை கரம் பிடித்தார். வாஷிங்டனில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றும் பிரியா என்ற அந்த பெண்ணுக்கும் உடன் பணியாற்றும் சாம் என்பவருக்கும் காதல் ஏற்பட்டது. இரு வீட்டார் சம்மதத்துடன் காரைக்குடியில் நகரத்தார் பாரம்பரிய முறைப்படி அவர்களது திருமணம் இன்று நடைபெற்றது. சாமும் நானும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டிங் ஆப்பில் முதல்ல பேசினோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவோட பிளஸ்ஸிங்கோட கொஞ்சம் நிறையா பேசினோம். அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் பிளஸ்ஸிங்கோட என்கேஜ் பண்ணோம். மணவிழாவில் மணமகனின் குடும்பத்தினரும் தமிழர்களின் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்றனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் ஷம்ஷாபாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று 41 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜாம்பியாவை சேர்ந்த லுசாகா என்ற பெண் பயணி பையில் மறைத்து கொண்டு வந்திருந்த 6 கிலோ ஹெராயினை பறிமுதல் செய்ததாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். லுசாகாவை கைது செய்த அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையிலிருந்து கேரளாவுக்கு காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,80,00,000 ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாலக்காடு சோதனை சாவடியில் போலீசார் நடத்திய சோதனையில் இந்த பணம் சிக்கியது. ஆவணங்கள் இல்லாமல் பணம் கொண்டு சென்ற கோவையை சேர்ந்த முகமது நிசார், முகமது குட்டி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 46,640 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5,830 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அயோத்தியில் பிரதமர் மோடி முன்னிலையில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாஜக தலைவர்களும் தமிழக ஆளுநரும் வதந்திகளை பரப்பும் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களாக செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,18,00,000 உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.